இன்றைக்கி க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 100லேருந்து 150 கிராம்ஸ் வந்து சிக்கன் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் அந்த சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணி 2 கிளாஸ் தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு 15 மினிட்ஸ் வேக வைங்க. இப்போ சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பீசஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணி தான் நம்ம சூப்பில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பீசஸ்லேருந்து பாதி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மீதியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. அது தனியாக சூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் பூண்டு 4 பல்லு பூண்டை வந்து தோலை உரித்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பூண்டு வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் நான். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் அந்த பட்டரில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரி விட்டுருங்க நல்லா. ஸோ இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதும் ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சாத பாலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம சிக்கன் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, சிக்கன் வேக வச்ச தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் பீசஸ் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த சிக்கன் சூப் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் தேவையான அளவு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உப்பு ஆட் பண்ணணும், இதில் அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.